கேஎல் ராகுல் கொடுத்த பதிலடி, கேஎல் ராகுல் கொடுத்த ஒரு சூப்பரான ரிவெஞ்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், நான் கேஎல் ராகுல் ஃபேனோ டெல்லி ஃபேனோ கிடையாது. ஆனால் இந்த ரிவெஞ்சு இது தாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவெஞ்சாக இருந்துச்சு. காரணம், போன வருஷம் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் எல்எஸ்ஜிக்காக ஆடிந்தார். அப்போ எல்எஸ்ஜி தோல்வி பெற்றது. ஸ்டேடியம்லேயே வச்சு அவரை கண்டிச்சாங்க எல்எஸ்ஜியோட ஓனர். அது அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், லஞ்சுக்கு போனோம், டின்னருக்கு போனோம், அங்கே போய் சாப்பிட்டோம், இங்கே போய் சாப்பிட்டோம். பட் அந்த இம்ப்ரெஷன் வந்துச்சு. அண்ட் கிட்டத்தட்ட அதான் உண்மை. பலருமே அதை சொல்லியிருந்தாங்க, நிஜமாவே அவர் வந்து கிரவுண்ட்லேயே வச்சு திட்டினாங்கன்னு. அப்புறம் ஐபிஎல் முடிஞ்சு ஆக்ஷன் போச்சு. ஆக்ஷனில் கேஎல் ராகுலை டெல்லி எடுத்தாங்க. அப்போவே நான் எதிர்பார்த்தது அவருக்கு எல்எஸ்ஜி கூட மேட்ச் வரணும், பொழந்து கட்டணும்னு. முதல் மேட்ச்சை கேஎல் ராகுல் மிஸ் பண்ணிட்டார், அவருக்கு அந்த குழந்தை பிறந்த காரணம். ஆனால் 2வது மேட்ச்சில் செஞ்சார் சார். ஃபஸ்ட்டு விஷயம், அவர் செஞ்சுட்டு அந்த ஹாஃப் செஞ்சுரி பேட்டை தூக்குவார். நம்ம கேமராமேன் கேட்கணும், டக்குன்னு க்ளோஸ்அப் போகிறா, அது ஒரு அடி. மேட்ச் முடிஞ்சோடனே கை குலுக்கு வராரு, கை குலுக்கிட்டு அது அடி. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், என்ன இதில் பெரிய விஷயம்ன்ட்டு. உங்களை அவமானப்படுத்தியவரை நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல நீங்கள் கெத்தாக நிமிர்ந்து நிற்கிறீங்களா, எதுவுமே நம்மளே ஜெயிச்சா மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தரும். உன்னை அசிங்கப்படுத்தினாங்களா, டே நீ விழுந்துட்டியா, எழுந்துடுறா, ஒன்று பேர் ஒருத்தர் எழுந்திருக்காண்டா, எடுத்து ஓடி இருக்காண்டா, அது பார்த்து கற்றுக்கடான்னு. உண்மையாக அந்த விதத்தில் கேஎல் ராகுல் கொடுத்த ரிவெஞ்சு இதுதான்டா சினிமா, இதுதான்டா ரிவெஞ்சுங்கிற மாதிரி சூப்பரான ரிவெஞ்சு. பிளட்டி ஸ்வீட்டுன்னே சொல்லலாம். எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு இந்த மேட்ச். நான் இதை ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே எனக்கும் நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபஸ்ட் மேட்ச் நடக்கல. இப்போ நடந்தது சூப்பராக இருந்துச்சு. கேஎல் ராகுல் சல்யூட். அண்ட் இது கேஎல் ராகுலை பார்த்து நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம விழுந்துட்டோன்னா, விழுந்தே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. எழுந்து நம்மளை யார் கீழே தள்ளி விட்டானோ நெஞ்சு நிமித்தி நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே.